வாசனை பூக்கள். பாத்தியா, நீங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க ஜெனி. அத அந்த கடவுளால கூட தடுக்கவே முடியாது. என்னையா இது? எப்ப பார்த்தாலும் நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. 30 வருஷம் அனுபவம் தெரியும்ல. அப்ப இவ்வளவு வருஷமா நீ வந்து ஏமாத்தான்னுகிறியா? கல்யாணம் நடந்த மாதிரிதான். நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். கேட்க துப்பு இல்ல. என்கிட்ட வந்து கேக்குறேன். அவன கேளு. அண்ணே, நீங்க வயசுல பெரியவங்க, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசி முடிவு பண்ணலாமே. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்கயா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்கயா மாமா. வாங்க எல்லாரும் போலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. ஏமா நீயே நம்ம குடும்பத்து பொண்ணா இருந்து இப்படி பேசுற என்னமா அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எதுவா இருந்தாலும் பேசிட்டு என்னத்தி அமைதியா இருக்கிறது? சொல்லுங்கயா, பேசுங்க. யாரும் பேச மாட்டீங்களா? பேசுங்க. என்னங்க பேசுறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள கை நீட்டி பேசுறதே தப்பு. அதுவும் அவர் எங்க குடும்பத்தோட குடும்பத்துல மூத்தவரு. அவரை கை நீட்டி பேசுறதோட இல்லாம வம்பு சண்டை இழுத்து அடிக்க வர போறீங்களா? ஐயோ, என்னையா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த சிவகாமி நான் இருக்கேன். எப்படி? சிவகாமி கொஞ்சம் அமைதியா இருமா. என்னன்னா பாத்து சும்மா நிக்கிறீங்க? சித்தப்பா யாரு? நம்ம அப்பாவோட தம்பி. அவரையே கை நீட்டி அடிக்கிறாங்கன்னா அப்புறம் நாளை பின்ன பொண்ணு வீட்டுல நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? நம்ம பயல அங்க கட்டி கொடுத்துட்டு அங்க போய் அவன் என்னென்ன பாடுபடுறான்னு எப்படின்னு தெரியும்? அதானே நான் அன்னைக்கே கேட்க சொன்னேன். கேட்டியா? பொண்ணு வீட்டை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? எதுவுமே விசாரிக்கல. இன்னைக்கு பாத்தி என்ன ஆச்சுன்னு? மரியாதை போச்சுல்ல? அண்ணே, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதுக்காக ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தப்பானவங்கன்னு சொல்லாதீங்க. பாத்தியாடா இந்த அம்மா பேசுறது பாத்தியா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கையே இல்ல. இது சரிப்பட்டு வராது. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, கிளம்புறேன் இங்கே நிக்கிறானே. நீ கிளம்புனாதாயா கல்யாணம் நிக்கும். போயா. சித்தப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா. சாப்பிட்ற இடத்துல 2 டேபிள் ஆடிட்டே இருக்காது. என்னன்னு பாருங்க. அந்த 2 சேரையும் மாத்திருங்க. போங்க சீக்கிரம். மேடம், மண்டபத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம். சீட்டாடத்தில் நாகராஜ் சார் ஏதோ சொல்ல போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மேடம். சரி, நீங்க இந்த வேலையெல்லாம் பாருங்க, நான் போய் பாக்குறேன். சரிங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேதவழி வரா. அவ பேசி கீசி ஏதாவது சமாதானப்படுத்திட்டு போறா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணு. பார்த்துட்டே இரு, எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாரு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சரிப்பட்டு வராது. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ சொல்றத நான் எது கேட்கணும்? நான் யாரா இருந்தா என்ன சார்? நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன். ஆமாடி வேதவள்ளி, என்னம்மா பொறுமையா கேட்க சொல்ற? இது ஒண்ணும் ஈவென்ட் பிரச்சனை இல்ல, எங்க குடும்ப பிரச்சனை, குடும்ப கௌரவம். நீ வந்தியா, வந்த வேலைய பாத்தியான்னு மட்டும் இரு. ஏம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வயசுல பெரியவர் நீங்க, இந்த மாதிரி கோவப்படலாமா? சின்ன பசங்க தப்பு பண்ணா அவங்கள நீங்க தான் சமாதானப்படுத்தணும். நீங்களே இப்படி பண்ணா சரியா? என்னடி இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? சமாதானம் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கிற ஸ்தானத்துல இருக்கீங்க. உங்களால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடணுமா? இங்க பாருங்க, நான் சொன்னது தப்பா இருந்தா சொல்லுங்க. சூதாலதான் மகாபாரத போரே நடந்துச்சு. சூது தப்புன்னு எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு எடுத்து சொல்ற வயசுல இருந்துகிட்டு அந்த சூதால நீங்களே பிரச்சனை பண்ணலாமா? என்னடி எல்லாரும் சைலண்டா இருக்காங்க?
இது எல்லாத்தையும் விட்டுடுங்க ஐயா. இந்த சூதால உங்க கௌரவம் போச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கை உங்களால கெடணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. இந்த கல்யாணம் உங்களால தான் நின்னுடுச்சுன்னு உங்களுக்கு கெட்ட பேர் வேணுமா? வேண்டாங்க ஐயா. கூட இருந்து நல்லது கெட்டது சொல்லி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. இங்க பாருங்க, என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸுங்க ஐயா, தயவு செஞ்சு உள்ள போங்க. ப்ளீஸ் உள்ள போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. சரிம்மா, நான் உள்ள போறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, உன் பேர் என்ன? வேதவள்ளி. ம், நல்லா இருமா, நல்லா இரு. தேங்க்யூ. சித்தப்பா, அண்ணா, அப்பா, நில்லுங்க. போயிட்டாங்க. இன்னும் இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, அவங்கவங்க வேலையை பாருங்க. போங்க வாங்கடா. போங்க சார். என்னடி இந்த ஆள் கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா அவளை வேற நல்லா இருப்பேன்னு வாழ்த்திட்டு போறான். ஐயோ, மண்டை வெள்ளையா இருக்கும்போதே நினைச்ச உள்ள ஒண்ணும் இருக்காதுன்னு. உன் குடும்பம் தானே. குடும்பத்தை பத்தி மட்டும் பேசாத. இப்ப என்னடி பண்றது? நமக்கு என்ன பிளானுக்கா பஞ்சம்? அடுத்தது பிளான் பண்ணுவோம். பாப்பா அச்சி, அந்த சோம்பு அப்படி தலையம் பண்ண வேலையை பாத்தியா? வயசுல பெரிய ஆளா இருந்துங்கன்னு என்ன ஃப்ராடு வேலை பண்ணுகிறாப்ல. தொட கடல சீட்டை ஒழிச்சு வச்சுக்கிறாப்ல. வயசுல பெரியவங்க பண்ற வேலையா இது? ஏய் பாப்பா, ரொம்ப மோசமா இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தனும் என்னமா இருக்காங்க. நாமளே பரவாயில்ல மச்சி. இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாங்க. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? வா, என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க, சொல்லுங்க என்ன பண்ணேன்னு. எதுக்கு நீங்க சீட்டு கிட்ட விளையாடுற இடத்துல போய் பிரச்சனை பண்ணீங்க? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? அந்த சோம்பு அப்படி அந்த பெரியவர் தான் வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுருந்தாரு. நாங்களாம் ஒன்றும் பண்ணல. ஆமா வேதாஜி, அது உங்க வேலையா? யார் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க சும்மா சும்மா என்னைய கத்துன்னு இருக்காதீங்க. நான் என்ன தப்பு பண்ண மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லுங்க. பேசாதீங்க. தப்பு பண்ணிட்டு கோவம் வேற. நீங்க பண்ண ஒரு வேலையால அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அந்த பெரியவர் மண்டபத்தை விட்டு போறேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்னங்க பேசுறீங்க? என்னமோ எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லுங்க. என்னங்க அர்த்தம்? நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லுங்கிறாங்க. இந்த பாருங்க, நான் ஒன்னும் சண்டை போடல. அந்த சோம்பு அப்படி வண்டியா வந்து அந்த ஆள் தான் வந்து கத்துனா சண்டை போட்டா ஏமாத்தினா அவனுக்கு அச்சினானுங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட பேசிலாம் புரிய வைக்க முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. இது என்ன சொன்னீங்க? நீங்க இங்க இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் என்னத்துக்கு போனோம்? மாப்பிள்ள விட்டு தள்ளுறா. வேதாஜி, என்ன வேதாஜி நீங்க இது மாதிரிலாம்? யாரும் எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. டேய் மாப்பிள்ள, வாடா போலாம். டேய் டேய், என்ன வேதாஜி நீங்க? டேய் மாப்பிள்ள, டேய். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு தான் என்கிட்ட தண்ணி கேட்டியா? டேய், கேக்குறேன்லடா, பதில் சொல்றா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்ல சொல்ல எதுக்கு தண்ணி கலந்துட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தான் பிடிச்சிக்குது. எதுக்குடா மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டு இருக்க?
கேட்டல்ல வேதாஜி என்ன சொன்னாங்க? நான் எதுவுமே பேசக்கூடாதாமே, சைலண்டா இருக்கணுமா? ஏன்னா எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணமாமே. டேய் மாப்பிள்ள, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்கடா, அதுக்கு போய் சரக்கடிப்பியடா நீ? ஆமாண்டா, அதுக்காக தான் சரகடிக்கும் தோணுது. நீ தள்ளிடாத. மாப்பிள்ள டேய், நீ ரொம்ப தப்பு பண்றடா. நானே குடிடான்னு சொன்னப்ப கூட இல்லடா அது என் வேதாஜிக்கு பிடிக்காதுன்னு சொன்ன வேண்டா நீ. இப்ப ஏன்டா இப்படி பண்ற? அப்ப சொல்லடா. உன்னை இப்ப சொல்றேன், எனக்கு இப்ப குடிக்கணும்னு தோணுது, நான் குடிப்பேன். டேய் மாப்பிள்ள சொல்றதுடா, பைத்தியக்கார மாதிரி பண்ணாத மாப்பிள்ள. இங்க பாரு, இத்தனை நாள் நீ குடிக்காம இருந்து எடுத்த நல்ல பேரை இப்ப கெடுத்துக்க போறியாடா? நானா நல்ல பேரு? நான் நல்ல பேரு? ஏய் தமாஸ் பண்ணுங்க அதுல போட. அதான் குடிகாரன்ற பேரு வாங்கியாச்சே, குடிக்காமலே. சொல்லட்டுமா? சருகு அடிக்காமலே சருகு அடிக்கிறன்ற பேர் வாங்குறதோட சருகு அஷ்டனா சருகு அடிக்கிறன்ற பேர் வாங்கி போறேன்டா. அவ்வளவுதான், நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேனே. டேய் மாப்பிள்ள, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப நீ என்ன பழைய நிலைமைக்கு வந்துட்ட? ஆமா, பழைய நிலைமைக்கு தான் வந்துட்டேன். அவ்வளவுதான் போ. இங்க பாரு மாப்பிள்ள, நல்லவனா பேர் எடுக்க பல காலம் ஆகும், கெட்டவன்னு பேர் எடுக்க ஒரு நொடி போதும்டா. டேய், உன்னை நல்லவனா மாத்த வேதாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீ ஒரே நாள்ல கெட்டவனாக பாக்குறியாடா? இங்க பாரு மாப்பிள்ள, நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவங்க மனசு என்ன பாடுபடும் நீ யோசிச்சு பாடுறா. முஷ்டியா கழுவு. அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டாரு பெரிய இவரு. ஏய், அவங்க ஏன்டா என்ன பத்தி கவலைப்பட போறாங்க? அவங்களுக்கு என்ன பத்தி யோசிக்கிறது கூட டைம் கிடையாது. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இவெண்ட் அதான் அவங்களுக்கு முக்கியம். நான் எக்கேடு கெட்டு போனேன், அவங்களுக்கு என்ன? டேய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதரா. அந்த மாதிரி நினைக்கிற ஆளுலாம் இல்ல வேதாஜி. இங்க பாரு மாப்ள, எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதாண்டா செய்யும். இப்ப உனக்கும் வேதாஜிக்கும் நடுவில் வந்திருக்கிறதும் அப்படிதாண்டா மாப்ள. டேய், எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறவங்கடா நீங்க. எல்லாரோட கண்ணும் பட்டதுனால தான் இப்படி நடக்குதா, இல்ல வேற என்ன காரணம்னே எனக்கு தெரியலடா. டேய், இந்த மாதிரி சூழ்நிலையில தாண்டா நீ தெளிவா இருக்கணும் மாப்ள. அவங்க என்னென்னமோ பேசிட்டாங்க, அதுக்காக நான் குடிக்கிறேன்னு நீ குடிச்சேன்னு வையேன், அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு அதிகமா தான் ஆகும். டேய், உன் மேல இருக்க வெறுப்பை குறைக்கிறதுக்கான வழிய பாருடா நீ. அப்பதாண்டா நீ அவங்களோட சந்தோஷமா வாழ முடியும். மாப்ள, உன் மனசை தொட்டு சொல்றா, வேதாஜி இல்லாம நீ வாழ்ந்துருவேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா இந்த சரக்கு எடுத்து நீ குடிடா, படா. டேய், வேதாஜிக்காக தானடா உன்னை மாத்தின, அவங்க வேணும் தானடா உன்னை நீயே மாத்திக்கிட்ட. இப்ப கூட அவங்க உன்னை வெறுக்கிறாங்க, எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற விரக்தியில தானடா குடிக்கிற. இங்க பாருடா, உன் மனசுல வேதாஜி வேணுங்கிற எண்ணம் இருக்குதானே மாப்ள? வேதாஜி வேணுங்கிற எண்ணம் மட்டும் உன் மனசுல இருக்கிறது உண்மைனா நீ இந்த சரக்க தொடாத. அப்படி மீறி தொட்டேன்னு வையேன், அவங்க உனக்கு கிடைக்கவே மாட்டாங்கடா. மாப்ள, திரும்பவும் சொல்றேன், யாரோட கண்ணு பட்டு தாண்டா இப்படிலாம் நடக்குது. இங்க பாருடா, நீ எதை பத்தி யோசிக்காத, அவங்க நம்ம நல்லதுக்கு தாண்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. நடக்கும் மாப்ள. இது ஓகே மேடம்? இத பாரு, பிடிக்கல மம்மி. ஏய், என்னடி எல்லாத்தையும் வேணாங்கிற? ஏய், இதுல எதுவுமே பிடிக்கலடி. இது ஓகேன்னு பாருங்க. இல்ல வேற காட்டு. மீரா சொன்ன கேளு, நான் வரல. மீரா கேளு, வா வா. என்ன விட மீரா, நான் வரல. சொன்ன கேளு. எக்ஸ்கியூஸ் மீ மீரா,
வாடி உட்கார் வா உட்காருங்க. அந்த ஆல்பம் பாரு. ஏங்க வேற ஏதாவது ஆல்பம் இருக்கா? இதுல பாருங்க. நீயே செலக்ட் பண்ணுமா? எதுவுமே சரியில்லை. ஏண்டி எதுவுமே பிடிக்கலனா அப்புறம் எப்படி மெகந்தி வச்சுப்ப? அண்ணா இன்னும் ஏதாவது மாடல் புக் இருந்தா காட்டுங்களேன். இருந்தா மட்டும் ஓகே சொல்லிடுவியா? எந்த விஷயத்துல திருப்தியே இல்லாம இருக்க? ஏய், என் ஃபீலிங்ஸ் புரியாம பேசாத. என் மனசுல ஒரு டிசைன் இருக்கு, அதை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சரி. ஜெனி, உனக்கு தான் மெஹந்தி டிசைன் நல்லா வரும்ல, எங்களுக்கெல்லாம் போடுவல, அதே மாதிரி போடுறீ. உங்களுக்கு மெஹந்தி வைக்க தெரியுமா? ஐயோ, இவ செம்மையா போடுவாங்க. ஏய், அப்ப எனக்கு மெஹந்தி வச்சு விடுறீங்களா? ஓ, வச்சு விடு சொல்றாங்கல்ல, கூப்பிடுறாங்க. போமா போய் போட்டு விடு. ஐயோ ஆண்டி, இல்ல எனக்கு தெரியாது. கூப்பிடுறாங்கல, போ போட்டு விடுறீ. ஏய், நீங்க போய் போட்டு இல்ல ஆண்டி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, சும்மா இருங்க. வாங்க, நான் சொல்றேன்ல வாங்க. இல்லங்க, அத போய் போட்டு விடு. ஜெனி சொன்ன கேளு, போ வாங்க. அட புடி மூடிடி. எப்படியோ ஓகே ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாவ், இந்த டிசைன் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? ஜெனி. நான் மகா. நீங்க எந்த சைடு? பொண்ணு வீடா இல்ல மாப்பிள்ளை வீடா? நாங்க மாப்பிள்ளை கேங். நோ, இனிமே நீங்க என்னோட கேங். என் கூட தான் இருக்கணும். மணப்பெண் தோழி நீங்க தான். டேய் மச்சான் ஹரிஷ், டேய் என்னடா தேடிட்டு இருக்க? டேய் மச்சான் என்னடா தேடிட்டு இருக்க சொல்றா. டேய், நிச்சயதார்த்த மோதிரத்தை காணும்டா. என்னடா சொல்ற? எங்கடா விட்ட? எங்க விட்டேன்னு தெரியலடா. இத கையில போட்டுக்கும் போது எப்படா காணாம போகும்? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்ப. இப்ப ரிங் எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்ல போறேன்? மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதான், வேற என்ன பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி மோதிரம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அபசகுணமா பார்க்க மாட்டாங்களா? ஆமாடா, அபசகனமா தான் பார்ப்பாங்க. சரி விடுறா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க போய் தேடி பார்க்கறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, நாங்க போய் தேடி பார்க்கறோம். சரி வா. டேய், யாருக்கும் தெரியாம தேடுங்கடா. சரிடா மச்சான். ஓகே ஓகே, நாங்க பாத்துக்கறோம்டா. என்னாச்சு? ஹரிஷோட என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோமா, அதான் தேடிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாமா, எங்க போச்சுன்னு தெரியல, கிடைக்கவே இல்ல. தள்ளுங்க, நானும் பாக்குறேன். மீரா, என்னாச்சு? ஹரிஷோட நிச்சயதார்த்த ரிங்கு காணுமாண்டி, அதான் தேடிட்டு இருக்கோம். தேடு. நீங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க ஜெனி. அது அந்த கடவுளால கூட தடுக்கவே முடியாது. இந்த கல்யாணம் எப்படி நடந்து நான் பாத்துறேன். ஹரிஷோட நிச்சயதார்த்த ரிங்கு காணுமாண்டி, அதான் தேடிட்டு இருக்கோம். இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் தோணுது.